இது வந்து ஒரு ஜென்ரேஷன் பண்ணுது. இது வந்து நம்ம பசங்க லெவலில் போகுது. பெரியவங்க என்ன பண்ணோம்? அது பாருங்கள் என்ன அழகாக யோபுனுடைய வாழ்க்கையில் 5வது வசனம் சொல்லுது. யோபு விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறைமை முடிகிற பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, அதான் இதிலெல்லாம் பாவம் வந்துடும். அந்த கூடுகையில் இந்த அண்ணன் தங்கச்சியெல்லாம் கூடுகிற பொழுது அவங்க புருஷன் பிள்ளைங்களோடு வந்து இறங்குறா, இன்னொரு தங்கச்சி புருஷன் பிள்ளைங்களோடு வந்து இறங்குறா. எல்லாம் டைமுக்கு வருமானம்னு தெரில, இல்லை வந்துட்டு நான் ஃபோன் எடுத்துன்னு வெளில ஓடுதுங்களான்னு தெரில. வந்துட்டு வராத மாதிரி இருக்கும் சிலது, வந்துட்டு சாப்பிடாத போகும் சிலது, சில வந்துட்டு பார்சல் வாங்கின்னு போகும் சிலது, சில வந்தால் போகாது சிலது. எத்தனையோ ரகம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையின் பின்னணி சொல்கிறேன். யோபு பார்த்தாரு, மறுநாள் எல்லாருக்கும் பாவம் செய்த இருதயத்தில் தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழித்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபு சர்வங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களை செய்து வருவான். ஒரு கும்பல் கூடுச்சுன்னா குடும்ப அங்கத்தினர்கள் அதில் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் என்பதை அறிந்தவர் தான் யோபுன்னு சொல்ல வர. விருந்தில் ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பாங்க, ஏன்னா வரதெல்லாம் தங்கச்சிங்க, குமார்த்திகள் ஏன் பாவம் செய்யலைன்னா அதுங்க கேள்வி கேட்கறதுக்குனே வருதுங்க. பதில் சொல்கிறதுல நம்ம ஆள் பொய் சொல்லியிருப்பான், ஏன்னா நம்ம பையன், அதனால் யோபு பொய்க்காரன்றது இல்லை. எதையாவது கொண்டக்கன்னு கேட்டுச்சுன்னா என்ன சொல்கிறது? இல்லை ஒய்ஃப் பொய் சொல்லிச்சுன்னா அதை வந்து உண்மையாக்கணும் இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது தான் குடும்பம். இது நடக்காது இருக்கிறது பேர் ஆலயம். குடும்பம்னா இதெல்லாம் நடக்கும். எதனால் இதுக்கு அனுமதி கொடுக்குறேன்றது இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்பம். ஆனால் இதுக்கு நிவாரணம் என்ன? சர்வங்க தகன பலியிலே செலுத்த அவரவர் முறைமின் முடிகிற பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு சர்வங்க தகன பலிகளை செலுத்துவான் யோபு. அதுதான் அங்கு குமாரர்களுக்கும் பிதாக்கும் இருக்கிற ஒரு காரியம். குமார்த்திகளுக்கும் பிதாக்கும் இந்த இடத்துல பங்கு இல்லை. அவங்கெல்லாம் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. வேறு குடும்பத்தில் அவங்க பெரிய மரமாக மாறி பெரிய ஜாதிகளாய் பலிக்கு பெருகி கனி கொடுத்து செழித்து சாட்சியாய் சகல சம்பத்துகளோடு ஐஸ்வர்யங்களோடு வளத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வாழணுன்றது தான் வாழ்த்துதல், வேண்டுதல், ஜபம் எல்லாமே இருக்கும். ஆனால் செப்பனிடப்பட வேண்டியது நம்முடைய குமாரன். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் முடிஞ்சிடுச்சு, இனி எல்லாம் அவன் பார்த்துக்குவான். இல்லை எல்லாம் அவங்க வீட்டில் சில பேர் மாமியார் வீட்டில் ஹேண்ட் ஓவரே பண்ணிருவாங்க, உங்கள் பையன் இன்வெர்ட் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வேதத்துக்கு புறமான காரியம் சொல்ல வரேன். குமாரர்களை அழைத்து அனுப்பி குமார்த்திகளை கூப்பிடல. ஏன்னா யோபுக்கு தெரியும் அங்கே போய் இதுங்க என்னென்ன பண்ணிச்சிங்கன்னு தெரியும். மறுபடியும் திருப்பி நம்ம வீட்டுக்கு வானா குமாரர்களை கூப்பிடலாம். அவன் தான் காலத்துக்கு நம்ம கஞ்சி ஊற்றுவான்னு இல்லை, குமாரர்களை கூப்பிடணுன்ட்டு தான் வேதம்